சென்னையின் மையப்பகுதியில் உள்ள கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை தற்போது தமிழக அரசு கையகப்படுத்தி உள்ள சூழ்நிலையில் வேளச்சேரி நீர்வள பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அந்த ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை ஏரியாக உருவாக்க வேண்டும் என்றும் புதிய நீர்நிலையை சென்னை மாநகரின் மையப்பகுதியில் உருவாக்கினால் மழை வெள்ள காலத்தில் கடல் நீர் உள்வாங்காததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஆலோசனையை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்து சென்னை மாநகரின் மையப்பகுதியில் உள்ள கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள்ள பல நூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய ஏரி ஒன்றை உருவாக்கினால் பெருமளவு நீர் சேமிக்கப்படுவதுடன் அந்த தண்ணீர் தாழ்வான பகுதிகளான வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அந்த வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் அது தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் பெருவாரியான பகுதிகளில் பெய்யும் மழை நீரை சேமிக்கும் வகையிலும் அந்த ஏரி நீர் பயன்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு கோல்ஃப் மைதானம் மற்றும் குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட பல்வேறு மைதானங்கள் அந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு புதிய நீர்நிலையை உருவாக்கலாம் ஒன்று, அல்லது வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் அங்கு ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் மற்றும் சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் ஆகியவற்றை இங்கு இடம் மாற்றம் செய்யலாம் என்ற ஆலோசனையும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கூறியிருக்கிறது. இதனால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் பூங்கா அமைக்கப்படுவதை விட அந்த பகுதியில் ஒரு ஏரியை நகர்மத்தியில் உருவாக்கினால் அது மழை வெள்ள நீரை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்றும் தாழ்வான பகுதிகளான வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட அந்த பழைய மகாபலிபுர சாலையில் உள்ள பல்வேறு ஊர்கள் அந்த பகுதியில் உள்ள வடகிழக்கு பருவமழை காலத்தில் வழக்கம் போல அந்த பகுதி நீர்நிலைகள் மற்றும் மழை வெள்ளத்தால் அந்த பகுதிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுப்பதற்கு இங்கே நீர்நிலையை உருவாக்குவது அவசியம் என்றும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை தமிழக அரசுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த பரிந்துரை ஏற்கப்படுமா அல்லது அங்கு பூங்காதான் அமைக்கப்படுமா என்பது தமிழக அரசின் முடிவை பொறுத்துதான் அது எடுக்கப்படும். ஆனால் பல்வேறு அமைப்புகள் இது தொடர்பாக அங்கு ஒரு நீர்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. அதை பசுமை தீர்ப்பாயமும் உறுதி செய்து நிபுணர் குழு பரிந்துரைக்கு அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது.